अस्मद्गुरु परमगुरु उन्नतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमा रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्तीं भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்சிக்கக்கூடிய பரமதங்களே மாற்றி நமக்கு நேர்வழியை அருளக்கூடியவர் சுவாமி தேசிகன். அப்படின்ற ரீதியில அவர் நமக்கு உபகரித்த பரமத பங்கம், இதர மதத்துல மாறுதலா சொன்னதெல்லாம் பங்கப்படுத்தி அதுக்கு நேர் வழியை காண்பிச்சிருக்கார். அதில் நிரீஸ்வர சாங்கிய நிராகரணாதிகாரம் அப்படின்ற அதிகாரத்தினுடைய முதல் பாசுரத்தை, அதிகாரத்தினுடைய ஆரம்ப பாசுரத்தை சேவிச்சோம். முக்குணமாய் நின்ற மூல பிரகிருதி கழியா அக்குணமற்றாறு துணை மற்ற அதற்கு ஈசநிலை இக்கணனைப்படி ஐயைந்தும் எண்ணில் முன்முக்தி என்னும் பக்கண வீணர் பழம்பகட்டை பழுதாக்குவமே. இதில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சொல்லப்பட்டது என்ன அனுபவிச்சதுனால, முக்குணமாய் நின்ற மூல பிரகிருதிக்கு, இந்த மூல பிரகிருதி அப்படின்றது அதுல சத்வம் ரஜசு தமசு ஆகிய முக்குணங்கள் அதுல இருக்குது. அப்படிப்பட்ட பிரகிருதிக்கு அழியா குணமற்ற அருத்துணை, அழியாத இருக்கக்கூடிய அருவா இருக்கக்கூடிய ஜீவன், அருன்னா ஜீவன், அப்படி ஜீவன் அதுக்கு குணம் உண்டா? பிரகிருதிக்கு குணம் உண்டு, சத்வம் ரஜஸ் தமசுன்னு. அந்த ஜீவனுக்கு குணம் உண்டானா ஜீவன் அழியாம இருக்கான். அக்குணமற்ற அருத்துணை, அந்த மூன்று குணங்கள் அற்ற அருவா இருக்கக்கூடிய ஜீவன் துணையா இருக்கான், சகாயமா இருக்கான். மற்ற அதற்கு ஈசநிலை, ஈசன்றமும் ஒன்றும் கிடையாது. அதனால இந்த மூல பிரகிருதி தான் இந்த குணங்கள் சமமா இருந்த போது பிரளயம்னும், அதாவது 33.33 ஆன மாதிரி சத்தம் ரஜஸ் தமஸ் எல்லாம் சமமா இருந்ததுன்னா அப்போ பிரளயம், பிரளயம்னா இந்த சிருஷ்டியெல்லாம் இல்லாத இருக்குது அப்படின்றது. அதே அது மாறுபட்டதுன்னா உடனே இந்த சிருஷ்டி, அதான் மாறுபட்டு கோடானு கோடி ஜீவராசிகள் தேவ மனுஷ திரிய ஸ்தாவரங்களா உண்டாரு, அந்த ரூபங்கள்லாம் உண்டாருது அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம மதத்துல இந்த பிரகிருதி மூல பிரகிருத்தின்னு இருக்குதே, அவ அப்புறம் சொல்லக்கூடியவா அதான் மற்ற இதற்கு ஈசநிலை இக்கணனைப்படி ஐயைந்து வெண்ணின், அவனுடைய கணனம் எண்ணிக்கைப்படி ஐயைந்து, மொத்தம் 2 வஸ்து இருக்குது. சத்வரஜ ஸ்தமோ குணங்கள் கொண்ட உடைய மூல பிரகிருதி, அப்புறம் இந்த குணங்களற்ற நித்தியமா இருக்கக்கூடிய ஜீவன். இந்த 2 தான். ஆனா அவன் எண்ணச்சே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த மூல பிரகிருதி மாறுபாட்டை அடைஞ்சு வெவ்வேறு தத்துவங்களா
மொத்தம் மூல பிரகிருதியோட சேர்ந்து 24 தத்துவம். பிரகிருதி, மகத்து, அகங்காரம், அதெல்லாம் நேத்தே விஸ்தாரமா பார்த்துட்டோம். ஏகாதசி இந்திரியம், பஞ்ச தன்மாத்திர, பஞ்சபூதம். அதனால பிரகிருத்தியிலேந்து மேல மேல உண்டாடக்கூடியது 23 தத்துவம். பிரகிருத்தியை சேர்த்து 24 தத்துவம். ஜீவன் ஒரு தத்துவம். இப்படி இக்கணனை படி 5 மெண்ணின் இந்த 25 தத்துவத்தை உள்ளபடி அறிஞ்சாக்கா முன்முத்தி என்னும் மரணத்துக்கு முன்னே மோட்சம் வந்துடும் அப்படின்னு அவர்கள் சொல்றார். பக்கண வீணர் பழம்பகட்டை வேடச்சேரியில் இருக்க அறிவற்ற வேடன்லாம் ஏதோ சொல்லுவானே, வீணே பிதற்றுவானே, ஆன மாதிரி சொல்லக்கூடிய பழம்பகட்டை நெடுநாளா அவ ஆர்ப்பரிச்சுண்டு ஆடம்பரம் பண்ணி சொல்லிட்டு இருக்காளே, அதை இந்த இடத்துல பழுது வீணாயிடுத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. அதனால அவளுடைய மதத்துல பிரகிருதியும் ஜீவனும் மாத்திரம்தான் இருக்கான். இந்த ஜீவன் அழிவற்றவனா இருக்கான்னு சொல்றா. பிரகிருதியும் அழிவற்றதா தான் இருக்குது. அது பல விதமா மாறுபட்டு இருக்குது. சரி, அதனால அப்படி இருக்கக்கூடியதா இருக்கு. அதனால ஜீவனுக்கு குணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றா போல, ஜீவனுக்கு அப்ப குணங்கள் கிடையாதுன்னா ஞானமும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஜீவன் அப்படின்னு சொல்றதுனால சேத்தனன், இந்த ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அநேகம் பேருக்கு இது தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஜீவனாகப்பட்டவன் சேத்தனன்னா அறிவானவன் அர்த்தம். அந்த ஜீவனுக்கு அறிவு கிடையாது. இது எப்படி அப்படின்னு சொன்னா, இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, பால்னு ஒரு வஸ்து இருக்குது. அந்த பாலே சுவையா இருக்குது. ஆனா அந்த பாலுக்கு நாம என்ன பண்றோம், இன்னும் சுவை ஊட்டுறதுக்கு, சுவை கொடுக்கறதுக்கு சர்க்கரை சேர்ப்போம். அப்ப சர்க்கரை கலந்த பால் மிகுந்த சுவையா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆன மாதிரி வேதாந்த சம்பிரதாயத்துல வேதங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஜீவனை அறிவானவன்னு சொல்றது. அறிவானவன்னா பால் இனிப்பா இருக்குதுன்ற போல, பாலே இனிப்பா இருக்குது, ஸ்வீட்டா இருக்குது இந்த பால் அப்படின்னு சொல்றோம். அது போல அதுக்கப்புறம் அறிவானவனா இருக்கிற ஜீவன் அறிவு உடையவனாகவும் இருக்கிறான். அதாவது ஜீவன் ஞானமயனா இருக்கான், பால் சுவையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பால்ல சர்க்கரை போட்டு சுவையை ஆக்கிறோம் இன்னும். அத போல ஜீவன் அறிவு உடையவனா இருக்கான் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. அதுக்கு மனஞானே அப்படின்னு தாத்து ஜீவனை குறிக்கக்கூடிய பிரணவத்துல இருக்கக்கூடிய ஜீவன், பிரணவத்துல 3 எழுத்து இருக்குது. அதுல முதல் எழுத்து ஆன்றது ஈஸ்வரனை குறிக்கிறது. 2வது எழுத்து அவனுக்கே அப்படின்னு சொல்றது. 3வது எழுத்து மான்றது ஜீவனை சொல்றது. ஈஸ்வரனுக்கே ஜீவன் அப்படின்னு சொல்றது. அதாவது ஈஸ்வரனுக்கே அடிமையானவன் ஜீவன் அப்படின்னு சொல்றது. அது வரையில வச்சு அந்த ஜீவனை குறிக்கக்கூடிய சொல் என்னது, அங்க மா அப்படின்ற எழுத்து. அந்த மான்ற எழுத்தே ஒரு சொல்லாவும் அமையிறது. எப்படின்னா, சில எழுத்துக்கள் சேர்ந்துதானே ஒரு பதம் உண்டாகும், சொல் உண்டாகும். அப்படின்றது எல்லாத்துலயும் இல்லை. கை அப்படின்னு சொல்றோம், கையின்னு ஒரு எழுத்து தான். அந்த கைன்ற ஒரு எழுத்தே ஒரு பதமாகவும் இருந்து நம்முடைய கையை குறிக்கிறது. அத போல மான்றது ஒரு எழுத்தா இருந்தாலும் அது மான்றது ஒரு பதமா இருந்து ஜீவனை குறிக்கிறது. அது ஜீவனை குறிக்கச்சே அந்த மான்ற தாத்துவுக்கு என்னென்ன மாதிரியான
அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா மனஜானே, மான்றது அது தாத்துவில ஞானத்தை குறிக்கிறது. அதனால ஜீவன் ஞானமயன். பால் சுவையா இருக்கா போல, அந்த பால் சுவை பால்ல வேற எதுவும் சேர்க்க முடியாதுன்னு வச்சுக்கணும். நம்ம லோகத்துல உதாரணம் சொன்னதுல சர்க்கரை சேர்க்க முடியும், இன்னும் சுவை ஊட்ட முடியும். ஆனா இந்த சாங்கியர் என்ன சொல்றான்னா, அதுக்கு அறிவு உடையது அன்று, அது அறிவானது ஆனா அறிவு உடையது அன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதாந்தத்துல என்ன சொல்றதுன்னா, மனஜானேன்ற தாத்துனாலே அறிவானவன் ஜீவன். அதுக்கப்புறம் மண் அவபோதனே அப்படின்ற தாத்வர்த்தம் இருக்கிறதுனால அவன் ஞானம் உடையவன், அறிவானவன், அறிவு உடையவன் அப்படின்னு அது சொல்றது. அத அவ இசையறது இல்லை. அவ என்ன, ஜீவனுக்கு எந்த விதமான குணங்களும் கிடையாது அப்படின்னு. அதாவது இத போலதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அத்வைத்திகள் இருக்காளே, அவ ஜீவன் பரமாத்மான்னு ரெண்ட ஒத்துக்கல. அந்த பரமாத்மா பிரம்மம் ஒண்ணுதான் ஒத்துக்கிறா. அந்த பிரம்மம்ன்றது ஞானமயம். ஆனா அந்த பிரம்மத்துக்கு வேற ஒரு குணங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான், அந்த பிரம்மமே கிடையாது, ஜீவன் தான் இருக்கான்னு சொல்றான். அவளை போல அந்த ஜீவன் அறிவானவன், ஆனா வேற ஒரு குணங்களும் கிடையாது, அறிவற்றவன் அப்படின்னு சொல்றான். சரிதானே? அது அப்படி சொல்றான். அதனால இந்த ஜீவனுக்கு எந்த விதமான இதுவும் செய்கையும் கிடையாது. குணம் இருந்தாதானே செய்ய முடியும். அதனால செய்கைகள்லாம் பண்றது எது, குணமுடையதான, அதே சமயத்துல அறிவற்றதான அந்த பிரகிருதி தான் இந்த செய்கைகள்லாம் ஜீவனுடைய துணையினால பண்றது அப்படின்னு சொல்றான். அதாவது என்ன செய்கை, என்ன இன மாதிரி தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமா இப்படி மாறுபாட்டெல்லாம் அடையிறது அப்படின்னு சொல்றான். இப்ப ஜீவனுடைய துணையினால அடையிறது அப்படின்னு சொன்னதுனால, இந்த மாறுபாட்டு அடையிறதுன்றதுனால இந்த பிரகிருதி இப்ப ஜீவனுக்கு மாறுபாட்டு அடையிறதுன்னா ஒரு ஒரு பொருளா உண்டாருது. அப்புறம் அந்த ஒரு பொருள் மாறுபாட்டு அடைஞ்சுட்டே இருக்குதுன்னா அது அழியவும் அழியிறது. உண்டார பொருள்னு சொன்னா அது அழியவும் அழியும். அதனால நித்தியமா இருக்கிற பொருள் தான் அழியாது, அது உண்டாகவும் உண்டாகாது. உண்டாருது எப்போ தோன்றதுன்னு சொன்னதோ அதுக்கு மறைவும் நிச்சயம். உண்டாருதுன்ற பொருள் அழியறது. அதனால இந்த ஜீவனுக்கு சம்சாரம் உண்டாருது. ஏன்னா இந்த ஜீவன் தானே இப்போ நாம ஆடு மாடு மனுஷன் கோவிந்தன் கோபாலன் அப்படின்லாம் சொல்றோமே. அப்படி சொல்றதுனால இந்த ஜீவனுக்கு சம்சாரம் உண்டாரா போலையும் அழியறா போலையும், அதனால ஜீவனுக்கு சம்சார மோட்சம் உண்டுன்ற மாதிரி சொல்லி, ஆனா இந்த ஜீவனுக்கு குணங்களே கிடையாது. அதனால அவன் இந்த சம்சாரத்தும் அவனுக்கு ஏற்படுறது இல்லை, அதுல இருந்து விடுபடுறதும் இல்லை. ஏற்பட்டாதானே விடுபடுறதுக்கு. அந்த செய்கையெல்லாம் எதுக்குரியது, இந்த ஜீவனுடைய துணையினால அந்த பிரகிருதி பண்றது, முக்குணங்களை கொண்ட பிரகிருதி பண்றது. அதனால ஜீவனுக்கு சம்சாரமும் கிடையாது. சம்சாரமும் கிடையாதுன்னா இந்த மாதிரி தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமா தோன்றதும் கிடையாது, இதுல இருந்து விடுபடுறதும் கிடையாது. அதாவது மோட்சமும் கிடையாது. முதல்ல சம்சாரம் உண்டாருது, அதுல இருந்து விடுபடுறதுன்றத சொல்ற மாதிரி சொல்லி, இந்த சம்சார மோட்சமெல்லாம் அந்த மாறுதலாகக்கூடிய அந்த பிரகிருதிக்கே தவிர ஜீவனுக்கு கிடையாது. அது அச்சேத்தனமானதுனால, அறிவற்றதா இருக்கிறதுனால
சம்சாரத்தையோ மோட்சத்தையோ அது அனுபவிக்க போறது இல்லை, அச்சேதனம் இல்லையா. அதே சேத்தனா இருந்தாக்கா சுக துக்கங்கள்லாம் தெரியும், எந்த இதுவுமே என்ன. அது 3 குண வஸ்து, 3 குணங்களை கொண்ட வஸ்து, அவ்வளவுதான். அதனால அந்த 3 குணங்கள் ஏறி இறங்கியும் மாறி மாறி இருக்குதே தவிர அதுக்கு ஒன்றும் அனுபவம் கிடையாது. அதனால சம்சாரம் அது உண்டாருது அழியிறது, அவ்வளவுதான். ஜீவனுக்கு அது உண்டா அப்படின்னு சொன்னா ஜீவனுக்கும் அது உண்டு போல சொல்லி ஜீவனும் குணங்கள்லாம் அற்றவனானதுனால இந்த சம்சாரம் எல்லாம் அவனுக்கு சம்சாரமும் ஏற்படுறதில்லை, மோட்சமும் உண்டாது ஏற்படுறதில்லை அப்படின்னு அவா பிதத்தரா அப்படின்னு போனதுலயே பார்த்தோம். அதுதான் இப்போ அந்த அதிகார அவசான கடைசி பாட்டுல இப்ப சாய்க்க போறேன். அந்த சாங்கிய மதத்துல கீழே சொன்னதே தான் திரும்பி வரும். அந்த ஜீவன் இருக்கானே அழியா அக்குணமற்ற அரு துணை, அழியாத நித்தியமா இருக்கக்கூடியது. அந்த பிரகிருதியினுடைய லட்சணம் சொல்லச்சே அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா. அது அச்சேதனம், அறிவற்றது. பரார்த்தா பிறருக்காகவே இருக்கிறது, அதன் பொருட்டு அது இல்லை. இப்போ ஒரு விளக்கு எரியுதுன்னா அந்த விளக்கு நமக்கு தான் ஒளியை காமிக்கிறதே தவிர அந்த ஒளியினால அது பயன் பெறது இல்லை. பரார்த்தம்னா என்ன அர்த்தம்னா மற்றவர்களின் பொருட்டு அது இருக்குது. அதான் விளக்கு எல்லா வஸ்துவையும் காண்பிக்கிறது, எல்லாருக்கும் காண்பிக்கிறது. அதாவது எல்லா வஸ்துக்களையும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் காண்பிக்கிறது. ஆனா அந்த விளக்கு அதை அறியறதா இல்லை. அந்த மாதிரி அதான் பரார்த்தம்னு. அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா, எப்பவும் இருக்குது, ஒரு நாளும் அழியாத இருக்குது. சரி, சதத விக்ரியா, அந்த 33.33 அப்படி சமமா இருந்தா பிரளயம், இல்லைன்னா சிருஷ்டி காலம் தேவ மனுஷத்திரியக்கான்னு. இப்போ நாமே ஒரு நம்மையே நாம உதாரணம் எடுத்துப்போம். நாம் என்ன பண்றோம், ஒரு சமயம் இருக்கா மாதிரியா நித்தியம் வளர்ந்துட்டே இருக்கும், நித்தியம் தேய்ந்துட்டே இருக்கும். ஒரு பாகம் ஒரு பார்ட் நமக்கு உடம்புல ஒரு கூறு வளர்றது, ஒரு கூறு தேயறது, என்னென்னமோ பண்றது. பொதுவில் வளர்ந்துட்டே வருது, சிலதுல அழிஞ்சுட்டே வருது. அதோடு கூட நம்முடைய குணங்கள் இந்த க்ஷணம் இருந்தது அடுத்த க்ஷணம் இருக்கா இல்லை. நம்முடைய ஞானம் இந்த இதும்போது இருக்கிறது அடுத்த க்ஷணம் இருக்குதா இல்லை. வளர்றது இல்லை சுருங்கிறது, ஏதோ ஒன்று. அதான் நித்யா சதத விக்ரியா. சதத விக்ரியான்னா எப்பவும் மாறுபாட்டை அடைஞ்சுட்டே இருக்கும். அந்த கலோஸ்கோப்னு சொல்றாலே அது உள்ள ஒரு பேப்பர் வெயிட்டு, கிளாஸ் பேப்பர் வெயிட்டு, கண்ணாடி பேப்பர் வெயிட் இருக்கும். அது உள்ள ஏதோ இருக்குது, ஆனா அது அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுரும். அது உதாரணத்துக்கு அதை சொன்னேன். சரி, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா மாதிரியான இந்த பிரகிருத்தியும் அந்த ஜீவ தத்துவம் தவிர ஈசன் இல்லை அப்படின்னு சொல்றா. அதனால இந்த மதம் நாம கை கொள்றதில்லை, அதனால அவளுக்கு பாதகம்தான். அந்த மார்க்கத்துல போனோம்னா அழிவுதான் நிச்சயமே தவிர இது கிடையாது அப்படின்னு சொல்றான். அதான் அப்படின்னு சாதிச்சு முடிக்கிறேன் இந்த அவசான பாட்டு. அவளை நாம் ஒதுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈசன் இளன் என்பதனால் ஞாலத்துள்ளீர் அப்படின்னு இந்த ஞாலத்துல இருக்கவாள விழிச்சு சாங்கிய மதத்தை எத்யபி வேதமே கபிலன்றவர் மகான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அந்த வேதத்தால மகான்னு புகழப்பட்ட கபிலராலே இந்த சாங்கிய மதம் உண்டு பண்ணப்பட்டிருந்தாலும் அவருடைய கொள்கையெல்லாம் தப்பா இருக்கிறதுனால அதை நாம விளக்குறோம்னு சொல்றேன். அதாவது சாங்கியத்தை நாடுறவா நாசமாதான் போவாளே தவிர நல்மார்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவ நல்மார்க்கத்துக்கு வழியை காண்பிக்கல அப்படின்னு சொல்றாரு.
ஈசன் இளன் என்பதனால் ஈசன் இளன் என்றும் அல்ல, ஈசன் இளன் என்பதனால் ஈஸ்வரன் இல்லை என்று சொல்லுவதாலும் என்றும் சீவர் எங்கு முளர். ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவன் என்றும் எப்பவும் எக்காலத்திலையும் எப்பொழுதும் எங்கு முளர் என்றும் சீவர் எங்கு முளர். ஜீவன் என்றும் எங்கு முளர். ஜீவனாகப்பட்டவன் எப்பவும் எங்கேயும் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனாலையும் ஜீவன் சாஸ்திரத்துல அணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கும் விபுவா இருக்கான் அப்படின்னு இவா சொல்ற. ஈஸ்வரன் தான் எங்கும் பறந்து வியாபித்து விபுவா இருக்கான். அந்த ஈஸ்வரனை ஒத்துக்காதனால இந்த ஜீவனுக்கே அந்த தன்மையை சொல்லிட்டான், விபுவா இருக்கான் அப்படி. எங்கு முளர், அதாவது அந்த மானு பிரணவத்துல ஜீவனை குறிக்கக்கூடிய சொல் மான் சொன்னமே, அந்த மான்ற தாத்துவுக்கு மனஞானே மன அவபோதனேன்னு சொன்னமோல்ல, அதாவது ஞானமானவன் ஞானத்தை உடையவன் சொன்னமே, அது மாதிரி மச பரிமாணேன்னு ஒரு தாத்து அர்த்தம். அதாவது அளவானவன் அப்படின்னு அர்த்தம். பரிமாணம்னா என்ன அர்த்தம்? அளவுன்னு அர்த்தம். அப்போ அளவிட்டவன் சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இது சொல்லலை, இப்படிப்பட்ட அளவுன்னு சொல்லலை. அப்போ அந்த அந்த அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன, அளவானவன் அப்படின்னு சொன்ன இத ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிப்போம். இவ்வளவு அளவு இருக்குமா அப்படின்னு கையால காமிக்கிறோம்னு வச்சுப்போம். இல்லை, அளவானவன் சொல்றதுனால அந்த அளவை பெருசாக்க முடியுமா? பெருசாக்க முடியாது. அளவானவன்றது சொல்லிட்டோம்னா ஏதோ ஒரு அளவுல ஆரம்பிச்சு அந்த அளவை காட்டிலும் பெருசானவன் கொண்டு போக முடியுமா? முடியாது. ஏன்னா அளவானவன்னா அளவிட்டவன்னா அதை குறைக்கதான் குறைக்கணும். அதனால அப்படி குறைக்கச்சே குறைச்சுட்டே வந்தா என்ன, கடைசி அளவு எவ்வளவு? அணு. அதனால ஜீவன் மச பரிமாணேன்ற அந்த அர்த்தத்தினால, தாத்து அர்த்தத்தினால அணுவானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு மாறா என்றும் சீவர் எங்கு முளர் அப்படின்னு சொல்றான். இலர் உணர்வை, உணர்வை இலர். அந்த ஜீவனாகப்பட்டவன் உணர்வே இல்லை அவனுக்கு. அதாவது முன்ன சொன்னபடிதான், முன் பாசுரத்துல சொன்னபடி அந்த ஜீவனுக்கு உணர்வு, உணர்வுன்னா ஞானம் இல்லாதவன். உணர்வுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் தொட்டு கூப்பிடுறா அப்படின்னு வச்சுப்போம். அந்த டச் பண்ணதே இவனுக்கு தெரியலன்னா அது அதை பத்தி அறிவே இல்லைன்னு அர்த்தம். அதான் ஞானம் இல்லை. அதான் அதனால இலர் உணர்வை என்றவத்தால் இப்படின்னு ஈசனே இல்லைன்னு சொல்றதுனாலையும் ஜீவனுக்கு வேதத்துக்கு முரண்பட்ட மார்க்கத்துல இந்த மாதிரி அவன் விபுவானவன், அவன் அறிவற்றவன், அதான் அறிவு இல்லாதவன் அப்படின்லாம் சொல்றதுனாலையும் என்றிவற்றால். அதுக்கப்புறம் பாசமெனும் பிறகிருதி தன்னால் என்றும். பாசம் அப்படின்னு சொல்றது இருக்க, பாசம் என்று சொல்லக்கூடிய பிரகிருதி தன்னால், பிரகிருதினா இந்த மூல பிரகிருதி, அதனாலதான் மூல பிரகிருதியினால் என்றும் பலமுமிலை வீடுமிலை. அந்த பாசம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி. ஏன்னா இப்போ சம்சாரமாகிற
பாசக்கயர் பாசத்துல விழுந்திருக்கான்னு அர்த்தம். நாம அது சொல்றோமோ இல்லை, இவன் வந்து வலையில் அகப்பட்டிருக்கான். அவனுடைய பாசத்துல, பாசம்னா கயர், அந்த வலையில அகப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்றோம். அதனால எது பாசம்னு, அதனால மூல பிரகிருதி தானே இப்படி எல்லாம் பரிணமிக்கிறது. தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமா இப்ப நம்ம வேதாந்த நம்முடைய உடலா பரிணமிச்சு இதிலேயே நம்ம இந்த பாச வலையிலேயே நம்ம இது பண்றது. இந்த உடல் நாம எப்படி கொண்டிருக்குமோ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரியே நாம வந்து உழண்டு இருக்கோம். இப்ப வச்சுப்போமே, ஆணா இருக்கா பெண்ணா இருக்கா. ஆணா இருந்தவன் ஆணுக்கு உண்டான நட உடை பாவனை உடையெல்லாம் இது பண்றதும் அவனது செய்கையும் அதுக்கு உண்டானதா இருக்குது. பெண்ணா இருந்தா பெண்ணுக்கு உடையதானே உடை நடை அதுதான் பாவனை எல்லாம் அது இருக்கு. ஏன்னா அந்த அது அந்த பாசம், அந்த பாசமாகிற வலையில இருக்கிறதுனால அது என்ன மாதிரி நமக்கு அந்த பாசத்தினால் நாம கட்டுப்பட்டுருச்சு என்ன மாதிரி நாம கொண்டிருக்குமோ, வேஷத்தை கொண்டிருக்குமோ அதன்படியே நாம நடக்கும். அதனால அதுக்கு காரணம் என்ன? இந்த மூல பிரகிருதி தான். அதனால பாசமெனும் பாசம்னு சொல்லக்கூடியதானே பிரகிருதி தன்னால் என்றும் இந்த மூல பிரகிருதியினாலதான் எப்பவும் இந்த சம்சாரமாகிற பலமுமிலை வீடுமிலை என்னும் பண்பால் மூல பிரகிருதியினாலதான் எப்பொழுதும் பலனும் எப்பொழுதும் எல்லாம் இந்த லோகம் மொத்தம் இருக்கிறதுலாம். அதனால நமக்கெல்லாம் இந்த ஜீவனுக்கு சம்சாரமாகிற பலம் பாசமெனும் பிரகிருதி தன்னால் என்றும். பாசம்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருத்தினாலதான் எல்லாமே தவிர இந்த ஜீவனுக்கு பலமும் இல்லை வீடும் இல்லை, பலமாகிற சம்சாரமும் கிடையாது, அதுல இருந்து விடுபடக்கூடிய மோட்சமும் கிடையாது. பலம்னா இங்க அனுபவிக்கக்கூடியது, சம்சாரமாகிற பலனும் இல்லை மோட்சமும் இல்லை என்னும் பண்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அவளுடைய முறை இருக்குதே, அவனுடைய பண்புடா. அதுபடி அவன் வார்த்தை சொல்றான். அவன் துஷ்டனாகிற சுவாவத்தோடையும், பண்புன்னா சுவாவம், அவன் துஷ்ட சுவாவம் உடையவன், அதனால திமிரா பேசுறான். அவன் நல்ல பண்புடையவன், நல்ல சுபாவம் உடையவன். அதனால அவனை அவ்வளவு தூரம் எல்லாரும் தப்பு சொன்னா கூட அவன் வந்து ரொம்ப சாத்விகமான பதில சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோமோ இல்ல. என்னும் பண்பால்னா என்னும் சொல்லுவதனால அந்த முறையினாலும். அப்போ இதெல்லாம் அதுக்கப்புறம் இல்லையே, இந்த 24 தத்துவமா மூல பிரகிருதி பரிணமிச்சிருக்குது. எப்போ? அந்த சிருஷ்டி காலத்துல, பிரளய காலத்துல பிரகிருதி ஒண்ணுதான் இருக்குது. சிருஷ்டி காலத்துல அதுவே 24 தத்துவமா பரிணமிக்கிறதுன்னு நாம சொல்றோமே வைதிக மதம். அதை என்ன சொல்றா அப்படின்னா, காசினி நீர் முதலான காரியங்கள். காசினா பூமி, நீர், ஜலம் முதலான காரியங்கள்னா இந்த மாதிரி உற்பத்தி ஆறுதே. அதான் பஞ்சபூதமாகவும் பஞ்ச தன்மாத்திரையாகவும் இந்திரியங்களாகவும் அப்படிலாம் உண்டாருது. இதெல்லாம் காசினி உண்டார வஸ்துவெல்லாம் காரியம்னு பேரு. எதுல இருந்து உண்டாருதோ ஒரு வஸ்து உண்டாரத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு காரண பொருள்னு பேரு. காரண பொருள்ல இருந்து உண்டான வஸ்துக்கு தங்கம்ன்றது, தங்க கட்டின்றது காரண பொருள். அதுல இருந்து வளை, தோடு, அது இது எல்லாம் இது அது உண்டாருதெல்லாம் காரிய பொருள். அது மாதிரி பிரகிருத்திலேருந்து தான் இந்த காசினி நீர்லாம் உண்டாருது. அதனால காசினி நீர் முதலான காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் சிருஷ்டி காலத்துல உண்டாருது, பிரளய காலத்துல அதெல்லாம் அழிஞ்சு போறதுன்னு இல்லை. கச்சபத்தின் கால் கை போல் ஆமை இருக்குதே, ஆமை என்ன பண்றது? அதுக்கு 2 கை முன்ன இருக்கும், கால் பின்ன இருக்கும், 2 கால். அது என்ன பண்ணும்?
யாருன்னா படுற மாதிரி இருந்தா அதெல்லாம் சுருக்கிக்கும். ஆமை ஓடு ரொம்ப திருடமா இருக்கும். ஆனாலும் இந்த காலுக்கும் கைக்கும் ஆபத்துலாம் வராதபடி அது உள்ள இழுத்துன்றும். அப்புறம் அது வெளியில விடும். அத போல இந்த தத்துவங்கள்லாம் அந்த பிரகிருதியில உள்ள இழுத்துக்கிறதும் இதுவும் உண்டா. அது மறைஞ்சு போய் அது உள்ள லயிச்சு போல, இந்த தத்துவங்கள்லாம் இல்லாத போல. இப்போ ஆமைக்கு காலை உள்ள இழுத்துட்டுனா கால் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. அத போல இந்த தத்துவங்கள்லாம் எப்போ இருக்குதே தவிர அது தோன்றதோ அழியறதோ அதெல்லாம் கிடையாது. மாறா அது கால் வெளியில நீண்டு இருக்குது, இல்லைன்னா உள்ள சுருங்கி இருக்குது. அது போலதான் இந்த தத்துவங்கள்லாம் அப்படின்னு இப்படி வேதத்துக்கு புறம்பா அவ என்றும் கத்தால் அப்படின்னு வெறுமை. சில சமயம் சில பேர் சொல்றதா அவன் கத்துறான்டா, ஒன்னும் விஷயம் ஒன்றும் இல்லை, வெறுமையான கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றான், வெறுமை கூச்சல் இடுறானே தவிர அதுல ஒரு பொருளும் இல்லைன்னு அர்த்தம். அத போல என்னும் கத்தால் இது மாதிரி ஈசன் இல்லை, ஜீவனுக்கு சம்சாரமும் இல்லை மோட்சமும் இல்லை. இந்த இதெல்லாம் தத்துவங்கள்லாம் பிரளய காலத்துல மறையறதும் இல்லை, பிரளய காலத்துல அழிஞ்சு போறதும் இல்லை, சிருஷ்டி காலத்துல உண்டாறதும் இல்லை. அது ஏதோ சுருங்கிறது நேழ்றது ஆமையினுடைய கால் கை போல இப்படின்லாம் இதர்த்தத்தினால என்ன நாசமது இலை காணும். அந்த மதத்தை பின்பற்றினா நாம அழிஞ்சு போறத தவிர வேற ஒன்றும் இல்லை. நாசமது நாசம் அலது இலை காணும். நாசத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஞால துள்ளீர். இந்த ஞாலம், இந்த ஞாலமாகப்பட்டது நம்முடைய வாழ்வுக்காக படைக்கப்பட்டது. ஞாலம்னு அதுனா அங்கன்மா ஞாலம் அப்படின்னு ஆண்டாளும் சொல்றா. அங்கன் ஞாலம் அஞ்ச அப்படின்னு இவரும் சொல்ற. அங்கன் ஞாலம் அப்படின்னு, அங்கன்மா ஞாலம் அப்படின்னு. இந்த ஞாலம்ன்றது நமக்கு நல்லத்தை கொடுத்து மேல மேல இந்த ஞாலத்துல நாம பிறந்து எம்பெருமான தொழுது நாம மோட்சத்துக்கு போறோம். அப்படிப்பட்ட ஞாலத்துள்ளீர் நாம என்ன பண்றோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவன் சொல்றானே. ஆனா அந்த மதத்துல போயிருந்தா, இந்த மதத்துக்கு போனா நாசம் அல்லது இலை காணும். நாசத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஞாலத்துள்ளீர். அதனால நீங்க ஞாலத்துல இருக்கவாளானதுனால நாம் இசையா சாங்கியத்தை, நாம் அப்படின்னா போரான் ஓர் வழியா அந்த எம்பெருமான் தொடக்கமாக ஆச்சாரிய பரம்பரையிலே வந்திருக்கிற நாம் இசையா சாங்கியத்தை, அந்த வேதாந்தங்களுடைய கருத்து ஆசிரியர்கள்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் இசையாத சாங்கியத்தை, ஒத்துக்கொள்ளாத சாங்கியத்தை நாடுபவர்களுக்கே நாசம் தான், நாசத்தை தவிர வேற ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி ஞானத்தார காப்பாத்துறார். இதனால நிரீஸ்வர சாங்கிய மத நிராகரணம், சாங்கிய நிராகரணாதிகாரம் இது முடிஞ்சிடுச்சு. மேல அடுத்தது பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்க பூர்வஷடதித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.